கண்களை மூடி இந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நாளை கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா, இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே பங்கேற்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நீர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க வந்துள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. நீரே ஆண்டவரே முழுவதுமாய் பொறுப்பெடுக்கும்படியாக மன்றாடுகிறேன். லிபிகா துருபி ஷரபரத்தி சக்ரா தகப்பனே, இதோ இந்த அடிமையை ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. அசுத்த நாவையும் அசுத்த உதடுகளையும் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய மகா பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை மட்டுமே பேசும்படியாக இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் பேசும், இதோ அடியோர்கள் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா இதோ தகப்பனே இந்த ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் எங்கள் அன்னை மரியாளுடைய மேலான பரிந்துரை ஜபங்களினாலும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? புரிஞ்சுச்சா இந்த வார்த்தைகள்? யாரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்றாரு ஆண்டவர்? என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். நம்ம யாரை கூப்பிட்டுட்டு இருக்கோம்? யோசிங்க. யாரை கூப்பிடுறோம்? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது, யாரை கூப்பிடுறோம்? நம்ம யாரை கூப்பிடுறோம்? மனிதர்களை தான் கூப்பிட்றோம். உண்மையாக சொல்லிட்டாங்க, கரெக்டாக. உண்மையிலே அப்படி தானே செய்கிறோம். நம்ம நிறைய பேர் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரை கூப்பிடுற பிள்ளைகளும் இருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா என்ன, இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் கூட ஏதாவது ஒன்றுனா எனக்கு கூப்பிடுப்பா அப்படி தானே சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்றுனா எனக்கு கூப்பிடுங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா எனக்கு கூப்பிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெளியில் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒன்றுனா எனக்கு கூப்பிடுப்பா சொல்கிறாங்களா இல்லையா? அவர்கள் நம்ம மேலே இருக்கிற அன்புனாலையும் ஒரு அக்கறையினாலையும் நம்ம சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன விஷயமா இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளித்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேங்கிறாரு. என்ன பெரிய காரியம்லாம் செய்திருக்கிறார் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் செய்த பெரிய காரியங்களை சொல்லுங்க. நீங்கள் அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் இருக்கிறாரு. இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சா? நிறைவேறலையா? நிறைவேறிடுச்சு. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. அந்த காரியத்தை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லணும். அவங்க அக்கா மரியா நாங்கள் ஒரு முறை மேட்டுப்பட்டிக்கு கவுன்சிலிங்காக போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது அந்த சகோதரி கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் பேசணும், நிறைய காரியங்கள் பேசணும். அப்போ கடைசியாக நான் கேட்டேன், ஆண்டவரிடத்துல உனக்கு என்ன வேணும் அப்படி தான் கேட்டேன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது, அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக உனக்கு அந்த காரியத்தை செய்வார்ப்பா. எல்லாம் பேசி முடிச்சு உனக்கு என்ன வேணும்னு மட்டும் நீ கேளு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த சகோதரி சொன்னாங்க. எனக்கு நல்ல வசதியான பெரிய ஒரு வீடு, வாசல், நிலப்பலம் இருக்கக்கூடிய ஒரு கணவர் தேவையில்லை, ஒன்றே ஒன்று தான்க்கா எனக்கு வேணும்.
நல்ல ஒரு ஊழியக்காரராக எனக்கு கணவன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ப்ரேயர் பண்ணிட்டு நிச்சயமாக ஆண்டவருடைய வேண்டுதலை கேட்பாரு. அனுதினமும் நீ ஆண்டவரிடத்துல இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, அவரை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அளித்து, அது உடனே நடக்குமா லேட்டாக நடக்குமான்னு தெரியாது, கண்டிப்பாக நடக்கும்னு அந்த சகோதரிக்கு திருமணமான பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். மறு உத்தரவு கொடுத்தாரா? நான் இப்போ ஜெனி உனக்கு என்னன்னு தான் கேட்டேன். ஆனால் அந்த சகோதரி தன் அக்காவுக்கு நடந்தது சொன்னாங்க. எனக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை இப்போ ஞாபகப்படுத்துகிறார். கண்டிப்பாக நம்ம நினைக்கவே மாட்டோம், இந்த காரியம் நடக்கவே நடக்காதுன்னு நினைப்போம். ஆனால் அதை ஈஸியாக நடத்தி கொடுத்துருவார் ஆண்டவர். அதுதான் இங்கேயுமே எரேமியா எங்கே இருக்கிறார் அப்படின்னா சிறையிருப்பில் இருக்கிறாராம். சிறைக்கூடத்தின் முற்றத்தில் இன்னும் எரேமியாஸ் அடைபட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாராம். எங்கே இருக்கிறப்ப சொல்கிறாரு? சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறப்ப சொல்கிறாரு, நீ என்னைய நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளித்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு. யாராவது ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது இப்படி சொன்னால் நம்ம நம்புவோமா? நம்புவோமா? நானே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன், என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, சும்மா ஜோக் அடிக்காதீங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் உறுதியாக சொல்கிறாரு, நீ என்னைய மட்டும் நீ நோக்கி கூப்பிடுப்பா, கண்டிப்பாக உனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. எசாயா 48 அதிகாரம் 6வது வசனம். எசாயா 48 அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ அறியாதவையும் நமக்குரியனவாய் வைக்கப்பட்டிருக்கிறதுமான புதியவற்றை உனக்கு முன்னறிவிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? நீ அறியாதது, அந்த விஷயத்தை பற்றியே உனக்கு எதுவும் தெரியாது, அப்படி இருக்கிற நமக்குரியனவாய் வைக்கப்பட்டிருக்கிறத உனக்கு நான் முன்னறிவிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்குரிய காரியங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது தான்? எல்லாமே உயர்ந்தது தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு. உதாரணத்துக்கு ஊழியர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்கள் லெவலுக்கு தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஆண்டவர் இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் லெவலுக்கு, அவருடைய உயரத்துக்கு எல்லா காரியத்திலையும் உங்களைய நடத்துவார், உயர்த்துவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2:8 ஆண்டவரிடத்துல நீங்கள் என்னிடத்துல கேளுங்க, ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு விரிவாகவும் சொந்தமாகவும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. எரேமியா அப்படிங்கிறவர் நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படி கூப்பிடும் பொழுது அறியாததும் தெரியாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். நமக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? எனக்கு இந்த வாழ்க்கையில் நான் பெருசாக நினைக்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் பெருசாக நினைக்கிற காரியம் எது இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த உலகத்தில் நிம்மதியாக இருப்பேன். எல்லாரும் நிம்மதியாக இருக்கீங்களா? எதுவுமே வேணாமா? சரி, அப்போ எல்லாம் வீட்டுக்கு போகலாம் பேசாட்டுக்கு. கடவுள் நம்மோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான். நம்ம கூட தான் இருக்காரு. வேற என்ன வேணும்? சமாதானம். வெரி குட். அப்புறம் வேற என்ன வேணும்? வெறும் சமாதானம் மட்டும் போதுமா? சந்தோஷம் வேணும். சரி, ஒவ்வொன்றா வருது. அப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். சரி, பொருளாதார தேவைகள். அப்புறம் வெரி குட், நல்லதொரு உடல் சுகம். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில் ஒரு குடும்பம் கோடி கோடியாக பணம் வச்சுருக்குறாங்க. ஆனால் என்ன இல்லை, நல்ல சுகம் இல்லை அவங்கள்ட்ட. சுகம் இல்லாதனால நினச்சதை சாப்பிட முடியல,
என்ன செய்ய முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. வெறும் பணம் மட்டும் இருக்குது. போதுமா? அது பத்தாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், சௌக்கியம், நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும், சுகம் வேணும், சமாதானம் வேணும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னைய நோக்கி கூப்பிடுப்பா, நீ வேற ஒன்றுமே செய்வேனாங்கிறாரு. இப்போ ஒரு விஷயம், நம்ம ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா என்னென்னவோ எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக, சௌக்கியமாக வாழணும், நல்ல சுகத்தோடு வாழணும், சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும். இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு. என்னது? என்ன எதிர்பார்க்குறாரு? என்னைய மட்டும் நீ கூப்பிடுப்பா, போதும், வேற ஒன்றுமே செய்யாதங்கிறாரு. ஆனால் நம்ம அதை மட்டும்தான் என்ன செய்யறதில்ல, செய்யறதே இல்லை. அதை மட்டும்தான் நான் செய்யறதில்ல. எரேமியா 30:12-13. எரேமியா 30:12-13. ஆண்டவர் மீண்டும் கூறுகிறார், உன் காயம் ஆறாது, உன் புண் மிகவும் கொடியது, உன் காயத்தை கட்டுவார் ஒருவரும் இல்லை, உன் காயங்களை ஆற்றுவதற்கு மருந்தே இல்லை. என்னடா இப்படி சொல்றாருன்னு பார்க்குறீங்களா? உனக்கு அறியாத காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு. மறுபடியும் வாசிங்கத. உன் காயம் ஆறாது, மிகவும் கொடியது, உன் புண் மிகவும் கொடியது, உன் காயத்தை கட்டுவார் ஒருவரும் இல்லை, உன் காயத்தை கட்டுவார் ஒருவரும் இல்லை, உன் காயங்களை ஆற்றுவதற்கு மருந்தே இல்லை. உன் காயங்களை ஆற்றுவதற்கு மருந்தே இல்லையா? நிறைய பேர் இந்த உலகத்துல ஆண்டவரை விட்டுட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல மட்டும் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள். ஆண்டவர் சொல்ல, உன் காயம் ஆறவே ஆறாதுப்பா, ஒரு நாளும் உன் புண்ணை கட்டுறதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரே ஒரு மருந்து யாருதான்? யாருதான்? ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. யார் மட்டும்தான்? ஆண்டவர் மட்டும்தான். அதற்கு ஒரு பதில் கொடுக்கிறார். எசாயா 1:6. எசாயா 1:6 எடுத்து வாசுங்க. எசாயா 1:6. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உடலில் நலமே கிடையாது, ஆனால் காயங்களும் கன்றிப்போன வீக்கமும் ஆறா புண்களுமே நிறைந்துள்ளன. சீல் பிதிக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் விட்டு புண்ணை ஆற்றவும் இல்லை. பார்த்தீங்களா? உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை நலமே கிடையாது, ஆனால் காயங்களும் கன்றிப்போன வீக்கமும் ஆறா புண்களுமே நிறைந்துள்ளது. சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் விட்டு புண்ணை ஆற்றவும் இல்லை. இதில் என்ன புரியுது உங்களுக்கு? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அம்மாவுக்கு இந்த பெருவிரல்ல நகைச்சுத்தி மாதிரி வந்துருச்சு. அது என்ன ஆயிடுச்சு, 2 நாளையில் சீல் வச்சிருச்சு உள்ள. இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடவில்லை. அவங்க ரொம்ப பயந்தாங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஐயோ, டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வார், இதை கிழிச்சு அந்த இதை எடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வலிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் என்ன தான் செய்தாகணும்? அதை கிழிச்சு தான் ஆகணும். சீலை வெளியில் எடுத்து தான் ஆகணும். கட்டு போட்டு அதுக்கு எண்ணெய் போட்டால் தான் அந்த புண்ணு ஆறும். எனக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதை செய்யாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனால் அதை போய் செய்துட்டு 2 நாட்களில் என்ன ஆயிடுச்சு? நல்லாயிருச்சு, சுகமாயிருச்சு. ஆண்டவரிடத்திலும் அப்படிதான். நம்ம நினைக்கிறோம், நிறைய நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் துன்பமாக இருக்குது ஆண்டவரே, கஷ்டமாக இருக்குது, என்னுடைய வேதனைகள் பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் என்ன தெரியுமா? சாதாரண இந்த புண்ணுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சீல் பிதுக்கப்படவில்லை, சீலை பிதுக்கி வெளியில் எடுத்து எண்ணெய் போட்டு அதுக்கு ஆற்றுனா தான் அது ஆறுமா. நான் அதை சீலெல்லாம் பிதுக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த புண்ணு ஆறவே ஆறாது. அது போல தான் ஆண்டவரிடத்துல என்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே அதை ஆற்றக்கூடிய மருந்து யார் தான்? ஆண்டவர் ஒருவர் தான் அப்படிங்கிறத நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம். அதனால தான் அந்த சீலோடையே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். எந்த வருத்தமும் வெளியில்
சிலர் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் வெளியில் சொல்கிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மனிதர்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேணாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், என்னைய நோக்கி நீ கூப்பிடுப்பா, உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிற இந்த வாக்குத்தத்தை யாருக்குரியது? யாருக்குரியது? எரேமியாவுக்கு மட்டும்தான் சொன்னாரா? எரேமியாவுக்கு மட்டும்தான் சொன்னாரா? பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுமே எனக்குரியது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 33:11வது வசனம். அக்களிப்பின் ஆரவாரமும் மகிழ்ச்சி சந்தடியும் மணவாளன் மணவாட்டியின் குரலொளியும் ஆண்டவர் நல்லவர், எல்லையில்லா இரக்கமுள்ளவர், ஆதலால் அவரை போற்றுங்கள் என்று சொல்லி பாடிக்கொண்டே ஆண்டவரின் கோயிலுக்கு காணிக்கைகளை கொண்டு போகிறவர்களின் சந்தடியும் திரும்பவும் கேட்கும். ஏனெனில் இந்நாட்டினை பண்டை காலத்தில் இருந்தவாறு மீண்டும் நிலைநாட்டுவோம் என்கிறார் ஆண்டவர். இரண்டாவது, அந்த சந்தோஷமும் நன்மையாலையும் திருப்தியாக்குவேன்னு சொன்னார் இல்லையா? 3 காரியங்கள் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும்போது நடக்குது. என்ன? சௌக்கியம், சுகம், சமாதானம் வருது முதல்ல. இரண்டாவது, சந்தோஷம் கிடைக்குது, நன்மையால் உங்களை திருப்தியாக்குவாராம். இரண்டாவது என்ன? சந்தோஷம் கிடைக்குது, நன்மையால் திருப்தியாக்குவார். மூன்றாவது, ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பாராம். நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய பாவங்களையெல்லாம் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். இந்த 3 காரியங்களை குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறப்ப நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சௌக்கியம், குணம், சமாதானம் கிடைக்குது முதல்ல. இரண்டாவது, சந்தோஷம், நன்மையால் உங்களைய திருப்தியாக்குகிறார். மூன்றாவது, நல்லதொரு சுத்திகரிப்பு உங்களை செய்கிறாரு, அதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்போ இரண்டாவதா, இந்த சந்தோஷமும் நன்மையால் திருப்தி ஆக்குகிறது என்னங்கிறது தான் இப்போ வாசிச்ச இந்த வசனம். ஆரவாரம், மகிழ்ச்சி சந்தடி, மணவாளன் மணவாட்டியின் குரலொளியும் ஆண்டவர் நல்லவர், எல்லையில்லா இரக்கமுள்ளவர், ஆதலால் அவரை போற்றுங்கள் என்று சொல்லி பாடிக்கொண்டே ஆண்டவரின் கோயிலுக்கு காணிக்கைகளை கொண்டு வரக்கூடிய கூட்டம், அந்த சத்தம் திரும்ப கேட்க போகுது அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவங்க சிறையிருப்பில் இருக்கிறார் இல்லையா எரேமியா, அவரிடத்துல சொல்கிறாரு, இஸ்ராயேல் ஜனங்களை மீண்டுமா நான் என்ன செய்வேன், இப்படிப்பட்ட சந்தோஷங்களையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? யார்கிட்ட சொல்கிறாரு? எரேமியாட்ட சொல்கிறாரு. சிறையிருப்பு மாறும். இப்போ நான் எதுல எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க, எதுல எல்லாம் நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கேன்? முக்கியமாக என்னது? முக்கியமாக பாவம். அந்த பாவம் எதன் வழியா வருது? எதன் வழியா வருது? டக்குன்னு சொல்லுங்க. செல்லுக்குள்ளே தான் இருக்குதா? அந்த செல்லை யார் பார்க்கறது? செல்லுக்குள்ளே தான் ஒளிஞ்சு இருக்குது. ஆனால் அந்த செல்லை யார் பார்க்கறது? நான் தான் பார்க்குறேன். நானே தான் காசு கொடுத்து வாங்குகிறேன். பணம் எவ்வளோ கட்டி ரீசார்ஜ் பண்ணி அதை என்ன செய்கிறேன்? நான் அந்த பாவத்தை விலை கொடுத்து நான் வாங்குகிறேன். உண்மைதானே? அந்த பாவத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? சம்பளம், மரணம் தான் கிடைக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு சில சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறேன், அந்த சிறையிருப்புலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு. நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லணுங்கிறது இல்லை, அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இந்த நேரம் நினைங்க, இந்த காரியத்தில் நான் சிறையிருப்பில் இருக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறோம் இல்லையா, அது ஒரு சிறையிருப்பு. சரியா? பெரியவங்களுக்குள்ளாக ஒரு சுகவீனம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர்னு சொல்லி. எத்தனை நாள் நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாடுறோம்? எத்தனை நாள் நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாடுறோம் சொல்லுங்க? மன்றாடுறது கிடையாது நம்ம. அதனால தான் நிறைய பேத்துக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. உண்மையா இல்லையா? உண்மை தானே? ஆண்டவர்கிட்ட மன்றாடுறது இல்லை, அது ஒரு சிறையிருப்பு தான்.
அது ஒரு சிறையிருப்பு தான். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுங்கிறாரு? மன்றாடணும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உம்முடைய காயங்களினாலும் தழும்புகளினாலும் நான் சுகமானேன். எசாயா 53:5 இந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே, இந்த வசனம் எனக்குரியதுன்னு சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். வேற என்ன சிறையிருப்பு இருக்கு குடும்பத்தில்? யோசிங்க. வேற என்ன சிறையிருப்பு? சமாதானம் இல்லை. முக்கியமாக சமாதானமே கிடையாது. யாருக்குள்ள சமாதானம் இல்லை? யாருக்குள்ள சமாதானம் இல்லை? யார் யாருக்குள்ள சமாதானம் இல்லை சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள முக்கியமா சமாதானம் இல்லை. அடுத்து யாருக்குள்ள சமாதானம் இல்லை? யாருக்குள்ள? பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. வேற யாருக்குள்ள இல்லை? உடன் பிறந்தவர்களோட சமாதானம் இல்லை. வேற? மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம் இல்லை. வேற? மகிழ்ச்சியா சொல்றீங்க அப்படியே, மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம் இல்லைன்னு. யாருக்கு? மாமனாருக்கும் மருமகனுக்கும் சமாதானம் இல்லை. வேற? வேற யாருக்குள்ள சமாதானம் இல்லை? சூப்பர். விண்ணரசி ஒரு விஷயம் சொன்னாங்க. நமக்குள்ளேயே முதல்ல சமாதானம் இல்லைங்க. உண்மைதான், அதுதான் உண்மை. நமக்குள்ள ஒரு எப்பயுமே ஒரு படபடப்பு, ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமே இருக்காது தெரியுமா? ஒரு மாதிரியே இருக்கும், ஏனே தெரியாது. அப்படி யாருக்கு இருக்கும்னா, யாரெல்லாம் ஆண்டவரோட நேரடி தொடர்பு இல்லையோ அவங்களுக்கு தான்ப்பா இருக்கும். நம்மளுக்கெல்லாம் நான் சொல்லலை. நம்மெல்லாம் அனுதினமும் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட டெய்லி பேசுகிறோம் தானே? நமக்கு அப்படிப்பட்ட சமாதான குலைச்சல் கிடையவே கிடையாது. யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படி மனசு எப்பயுமே ஒரு மாதிரியே இருக்கும், ஒரு சமாதானமே இருக்காது. எந்த காரியத்திலையும் சமாதானம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் மனசில் ஒரு சமாதானம் இருக்காது. அந்த நிறைய காரியங்கள் என்னிடத்துல இருக்கக்கூடியது அநேகருக்கு அது கிடைக்கல. அது என்னிடத்துல இருந்தும் எனக்கு சமாதானம் இல்லை. அதுதான் உண்மை. ஒரு சகோதரியுடைய ஒரு சின்ன ஒரு செய்தி கேட்டேன். அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய அக்கா பையனுக்கு 15 வயது ஆகிறதாம். அந்த அக்கா பையனுக்கு 15 வயசு ஆகுதுன்னா அவனுடைய கிட்னி 2 கிட்னியுமே என்னவா செயலிழந்து போயிருச்சான். அவனால் ஒரு நாளைக்கு, இப்போ நம்ம டெய்லி யாரெல்லாம் அளந்து தண்ணி குடிக்கிறீங்க? அளந்து யாரெல்லாம் தண்ணி குடிக்க, இவ்வளோதான் குடிக்கணும் இவ்வளோதான் குடிக்கணும்னு அப்படிலாம் இல்லைல்ல, எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் இல்லையா? நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குட்டி பையன் 15 வயசு தான் ஆகுதான். அவனுக்கு வெகு நாட்களுக்கு முன்பாக சிறுநீரகம் மாற்றி அறுவை சிகிச்சை செஞ்சாங்களாம். அது கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சா, ஒரு 15 ஆண்டுகள். மறுபடியுமா என்ன ஆயிடுச்சு, அந்த சிறுநீரகம் வேலை செய்யலையாம். அதனால என்னன்னா, ஒரு நாளைக்கு 3 முறை அவங்க எங்கே போவாங்களாம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த சுத்திகரிப்பு, இரத்த சுத்திகரிப்புன்னு சொல்லி பிளட் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது செய்கிறாங்களாம். அந்த ரத்தம் சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு 6 மணி நேரங்கள் ஆகுமா. இப்படி உட்கார்ந்துருக்கோன்னா பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குமா, அந்த மிஷினுக்குள்ளாக என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் ஃபுல்லாக அந்த மிஷின் வழியாக போய் அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் அது சுத்திகரிப்பு செய்து மறுபடியுமா என்னுடைய உடலுக்குள்ளாக வருமா. அந்த நேரத்தில் அந்த உடலை தொட்டு பார்க்கும் பொழுது நெருப்பாக கொதிக்குமா அப்படியே. அதற்கு பேர் தான் பிளட்டு டயாலிசிஸ் பண்ணுறதுன்ட்டு. அவருக்கு அந்த காரியத்தை ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை செய்கிறாங்களாம்? 3 நாட்கள் செய்கிறாங்களாம். ஒவ்வொரு நாளுமே 6 மணி நேரம் ஆகுமா. அந்த மிஷினுக்குள்ள அந்த ரத்தம் போய் சுத்திகரித்து அது உள்ளே வருமா. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கல லிமிட் எவ்வளோ தெரியுமா? தண்ணி வெறும் 800 ml மட்டும்தான் குடிக்கணுமா. 1 லிட்டர் கூட கிடையாது, 800 ml மட்டும்தான் குடிக்கணுமா. அந்த 800 mlக்குள்ள அவங்க குடிக்கிற காஃபி, டீ, அவங்க சாப்பிட்ற சாம்பார் ஊற்றுறாங்க இல்லையா, அது, சட்னி எல்லாமே அடக்கமா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் கேனை எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், நினச்ச நேரம் குடிக்கலாம், நினச்சதை சாப்பிடலாம், எங்கே வேணாலும் போகலாம். சிக்கன் 65 வேணுமா உடனே செய்யலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா அவரை நிப்பாட்டி உடனே வாங்கி சாப்பிடலாம். இதெல்லாம் என்னிடத்துல இருந்தும் எனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது யாரோ ஒருவரிடத்துல இல்லை. அவருடைய நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? ஆனாலும் நான் சந்தோஷமா இல்லை. உண்மைதானே? அதை கேட்குறப்ப எனக்கு உண்மையாக மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உண்மைதான் ஆண்டவரே, நம்ம நினச்ச நேரத்தில் என்ன வேணுமோ சாப்பிட்றோம், என்ன வேணுமோ குடிக்கிறோம், ஜூஸ் வேணுமா குடிக்கலாம், டீ வேணுமா குடிக்கலாம், மீன் வேணுமா சாப்பிடலாம். ஆனால் அந்த சகோதரனுக்கு இல்லை, அப்படிலாம் ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? சமாதானமாக இருக்கணுமா? கொலோசையர் 1:20 நோட் பண்ணிக்கங்க. கொலோசையர் 1:20 ஆண்டவர் அவர் நமக்காக சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தி மீட்டதனால நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரா? சமாதானத்தை கொடுத்துருக்கிறாராம். அந்த சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. நிறைய பேரிடத்துல எனக்குரிய சமாதானம் இல்லை ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெரிதான சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காய் நன்றின்னு சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காய் நன்றி. திருப்தியா ஒவ்வொரு நாளும் நம்ம போஷிக்கிறாரு ஆண்டவர். நிறைய பேருக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் வயிறார உணவு கொடுத்தும், காடைகளை கொடுத்தும், கண்ணெதிர செங்கடலை பிளக்கச் செய்தும் அவர்களிடத்துல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இவங்களை கூப்பிட்டா அவங்க எனக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் தான் நான் கூப்பிடுவேன். அப்படி தானே? எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லைங்கும் போது நான் கூப்பிட மாட்டேன். அப்போ நம்ம எப்போ எல்லாம் ஆண்டவரை கூப்பிடாம இருக்கோமோ அப்போல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவரிடத்துல நம்பிக்கை இல்லை, அதனால தான் நான் கூப்பிடுறது இல்லை. உண்மையா இல்லையா? இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக ஒரு சகோதரனை கூப்பிடுறேன்னா, கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் எனக்கு இந்த உதவியை செய்வார் அப்படிங்கிற இருதயத்தில் ஒரு விசுவாசத்தினால, நம்பிக்கையினால தான் நான் கூப்பிடுவேன். ஃபோன் எடுக்கும்போதே ஐயா இவரை கூப்பிட்டா செய்ய மாட்டார் அப்படின்னு என் மனசுக்குள்ளே வந்துட்டா என்ன செஞ்சிருவேன்? ஃபோனை வச்சுருவேன், கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன். அதை போல தான் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஆண்டவரிடத்துல யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அவங்க கண்டிப்பாக அவரை நோக்கி கூப்பிட மாட்டாங்க. இதை எனக்கு செய்வார் அப்படின்னு தீர்க்கமாக உறுதியாக யார் நம்புகிறாங்களோ அவங்க ஆண்டவரை நோக்கி அனுதினமும் கூப்பிடுவாங்க. சரி, மூன்றாவது, ஆண்டவர் சுத்திகரித்து உனக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பாராம். எரேமியா 33:8 ஃபுல்லாக இது எரேமியாலேயே தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அழகா. அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களினின்றும் அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்கள் நம்மை நிந்தித்து பிரிந்து சென்று நமக்கெதிராய் கட்டிக்கொண்ட பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவோம். யார் நமக்கு இப்படி சொல்லுவா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன காரியம் எனக்கு எதிராக ஒரு மனுஷன் செஞ்சுட்டா கூட நான் பேசவே மாட்டேப்பா, நான் அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன், ஐயோ அப்படியே போனாலும் அவங்க வீட்டில் சாப்பிடவே மாட்டேன், நான் பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன். சொல்கிறோமா இல்லையா? நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இல்லைன்றவங்க கை தூக்குங்க. இல்லை நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கோமா இல்லையா? யாருமே கை தூக்கல. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலே இருக்குது அது. ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்பா இரக்கமா சொல்றாரு. அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னிக்கிறேன். அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்கள் நம்மை நிந்தித்து பிரிந்து சென்று நமக்கெதிராய் கட்டிக்கொண்ட பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுறேன்னு சொல்றார். ஆண்டவருடைய இரத்தம் மட்டுமே என்ன செய்யுமா? சகல பாவங்களினின்றும் நம்மளைய விடுவிக்கும், சுத்திகரிக்கும், மன்னிக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பாவங்கள் இரத்த சிவப்பாய் இருந்தாலும் அதை நான்
வெண் பனி போல மாற்றுவேன். எந்த மனுஷனுமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லவே முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் எங்கே போவோம்? பரலோகம் போவோம். இப்போ நீங்கள் என்னையை நோக்கி கூப்பிடுப்பா, டெய்லி ஒரு வேளை மட்டும் நம்ம கரெக்டாக செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி நீ அமைதியாக கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. அந்த ஜெபிக்கிறதின் நிமித்தமாக உனக்கு தெரியாமலே உன்னுடைய வாழ்க்கைக்குரிய நிறைய காரியங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே தயார்படுத்திக்கிட்டே இருப்பாராம். நமக்கு அது தெரியவே தெரியாது. யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கோங்க. யோசுவா புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12 to 14. வீட்டில் போய் கூட நீங்கள் இதை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை 5 ராஜாக்களுடைய கூட்டணியில் ஒரு போர் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப இந்த யோசுவா இஸ்ராயல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறார் இல்லையா? அப்படி போகும் பொழுது ஜெயிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு? ஜெயிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவருக்கு என்ன பயமா இருக்குது அப்படின்னா, இருட்டாக போயிடும், இருட்டாயிரும் இல்லையா? அப்படி இருட்டாயிருச்சுன்னா எதிரிகள் வந்து ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அவருக்கு. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, வாசிக்கிறேன் கேளுங்க. சூரியனே நீ கபயோனின் முகமாய் செல்லாதே, சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கு முகமாய் போகாதே என்றார். எனவே நீதிபதிகள் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல சூரியனும் சந்திரனும் நிலை குலையாமல் இஸ்ரவேலர் தங்கள் எதிரிகளின் மேல் பழிவாங்கி தீரும் மட்டும் அசையாது நின்றன. என்னவா? சூரியனும் சந்திரனும் அசையாம நின்றுச்சா? இதெல்லாம் நம்ம புத்திக்கு எட்டாத காரியம் தானே? இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்களாம். நிறைய விஞ்ஞானிகள் இல்லை பைபிளில் வந்து சும்மா இவங்க சொல்லியிருக்காங்களா, அவங்க பைபிளில் வந்து பெருசாக காட்டணுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களான்னு நிறைய ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்களாம். ஆனால் இருக்குதா 2 ராஜாக்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 சூரிய கடிகாரம் பின்னிட்டு திரும்பியது உண்மைதான் அப்படின்னு இருக்குதான். என்ன இருக்குது? சூரிய கடிகாரம் அது எப்படிப்பா பின்னாடி போக முடியும்? ஆண்டவர் இந்த யோசுவாங்கிற ஒரு மனிதன் சொன்னதுக்காக அந்த சூரியனும் சந்திரன், சூரியன் நடுவானிலே நின்று விட்டதான். கேட்டிங்களா? இப்படி ஒரு நாள் அளவாக சாய தாமதித்து சூரியன் நடுவானிலே நின்று விட்டது. இவ்வாறு ஆண்டவர் ஒரு மனிதனின் சொல்லுக்கு அடங்கி இஸ்ரவேலருக்காக பணிபோர் புரிந்தாராம். அந்நாளை போல் நெடிய நாள் இதற்கு முன் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. யோசுவா இஸ்ரவேலர் அனைவரையும் அழைத்து கொண்டு பாளையத்திற்கு திரும்பினார். இது நம்ம எந்த ஒரு நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய வேதங்கள் இருக்குது, எதுலையாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்படி சூரியனும் சந்திரனும் நின்றுச்சு, அப்புறம் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் அது நகண்டு அதோட வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு. லீப்பியர்னு சொல்கிறாங்க இல்லையா, 4 வருடங்களுக்கு ஒரு முறை. இதுதான் அது, இதைத்தான் அது குறிக்கிறது. நிறைய பேர் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து இது எல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. யோசுவா அதற்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இந்த எரேமியா 33:3 சொல்லியிருக்கிறது போல உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை செஞ்சாரா இல்லையா? செஞ்சிருக்காரா இல்லையா? செங்கடலை 2ஆ பிளந்தாரா இல்லையா? அது யாராவது செய்ய முடியுமா? செஞ்சாங்க. அதுவும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லைங்களாம். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த செங்கடலை 2ஆக பிளந்ததை கேட்டாலுமே ஆச்சரியமா இல்லையா? சொல்லுங்க. தரை அப்படியே தரை காஞ்சு இருந்துச்சு அந்த மக்கள் நடந்து போறதுக்காக. இப்படிப்பட்ட காரியங்களை யார் தான் செய்ய முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். இன்னொருத்தர் யோபுவினுடைய வாழ்க்கை தெரியும் தானே உங்களுக்கு? யோபுவுடைய வாழ்க்கையில எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. வீடு வாசலை இழந்து போனாரு, 10 பிள்ளைங்களை இழந்து போனாரு, உடம்பெல்லாம் புண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் சொல்றாரு. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம்,
யோபு 5:9 சொல்றாரு, ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை எனக்கு செய்வாரு. என் ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன்னு சொன்னாராம். என்ன சொன்னாரு? என்ன வேணாலும் நடக்கட்டியா, என் 10 பிள்ளைங்களும் செத்து போகட்டும், ஒட்டகம், ஆடு, மாடு, கழுத எல்லாமே அழிந்து போனாலும் நான் யாரை நோக்கி கூப்பிடுவேன்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். நீ ஆராய்ஞ்சு பார்க்க முடியாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய சொந்த கண்களாலே நான் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசமா அறிக்கை பண்ணி எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாராம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சரி, யோனா தெரியுமா உங்களுக்கு? யோனா எத்தனை நாட்கள் மீன் வயிற்றுல இருந்தாரு? 3 இரவும் 3 பகலும். உயிரோட இருந்தாரா, இறந்து போயிருந்தாரா? உயிரோட தான் இருந்தாரா? நல்லா தெரியுமா? கரெக்டா சொல்லணும். உயிரோட தான் இருந்தாரா? யோனா 2ஆம் அதிகாரம் எடுங்க. யோனா 2ஆம் அதிகாரம் எடுங்க. யோனா 2ஆம் அதிகாரத்தில் யோனாசை விழுங்கும்படி ஆண்டவர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். யோனாசோ அந்த மீன் வயிற்றில் 3 பகலும் 3 இரவும் இருந்தார். யோனாஸ் அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு தன் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இப்படி வேண்டிக்கிட்டாராம். என்ன வேண்டாரு? என் வேதனையின் போது என் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டேன், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூவினேன், நீர் என் குரலை கேட்டருளினீர். நடுக்கடலின் ஆழத்தில் நீர் என்னை தள்ளினீர், வெள்ளம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய அலைகள் திரைகள் அனைத்தும் என்மேல் புரண்டு கடந்து போயின. உமது திருமுன்னிருந்து புறம்பே எரியப்பட்டேன், மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை நெருக்கிற்று. கடல் ஆழத்தில் நீர் சூழ நான் இருந்தேன், கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டதாம். மலைகளின் அடிவாரம் செல்லும் ஆழம் வரை இறங்கிவிட்டேன். பாதாளத்தின் தாழ்பால் என்றென்றைக்கும் என்னை அடைத்தது. பாதாளத்துக்குள்ள யார் போவா? செத்தவங்க தான் போவாங்க. சொல்லிட்டீங்கல்ல, செத்தவங்க தான் போவாங்க. இவர் என்ன சொல்றாரு யோனா? நம்ம நிறைய நேரம் இப்படிதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. யோனா மீன் வயிற்றுக்குள்ள உயிரோட தான் இருந்தாரா? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இப்படி அவர் பாடியிருக்க மாட்டார் இல்லையா? ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லியிருக்க மாட்டார் இல்ல? என்ன சொல்றாரு? பாதாளத்திலேருந்து நான் கூப்பிடுறேன், பாதாளத்துக்குள்ள நான் போயிட்டேன், இந்த கடல் பாசியெல்லாம் என்னுடைய கழுத்தை நெருக்கிருச்சு. கிட்டத்தட்ட அவர் என்னதான் ஆயிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அப்ப இந்த மீன் 3 நாள் கழிச்சு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, யோனாவை கொண்டு வந்து வெளியில விட சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருக்கு உயிரை கொடுத்து மறுபடியுமா மனம் திரும்பி நான் சொன்ன வேலைய நீ போய் செய்ப்பான்னு அனுப்புறாரு. இது உங்க புத்திக்கு என் புத்திக்கு எட்டுமா? இது நிச்சயமா எட்டாத காரியம், அறியாத காரியம் தானே. செய்வேன்னு சொன்னாரு, செஞ்சாரா? எதுக்குமே வெறும் பேச்சு இல்லைங்க, எல்லாமே நடந்த உண்மைகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள், அனுபவங்கள். கண்டிப்பா என்ன செஞ்சார் ஆண்டவர்? யோனாவை 3 நாளுக்கு அப்புறம் எப்படி ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்தாரோ, உயிரோடு வந்தாரோ, அந்த காரியத்தை நினைவு கூறும் வகையில் யோனாச ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 3 நாளைக்கு அப்புறமா அந்த பாதாளத்திலிருந்து அவரை விடுவிச்சதை போல நமக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்தணுன்றதுக்காக மீன் வயிற்றுக்குள்ள ஒரு 3 நாள் அடைபட்டிருந்தார். ஆனால் உண்மையிலே எங்கே தான் இருந்தார்? பாதாளத்துக்குள்ள இருந்தாராம். பாதாளங்கிறது செத்தவங்க போகக்கூடிய இடம். போயிட்டார் அவரை. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சது போல, நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால உனக்கு இது. ஆனாலும் ஆண்டவர் மறுபடியுமாய் மனம் திரும்பும்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அவர் அப்படியே கதறி அழுகிறாரு. இதை சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்தில் உட்காந்து கூவி அழைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு. அது போலதான் இவர் என்ன செய்யறாரு? அந்த பாதாளத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா கதறி அழுகிறாரு. ஐயோ ஆண்டவரே, நான் பாதாளத்துக்குள்ள போயிட்டேன், என்னால ஒன்றும் செய்யல, என் கழுத்தை அந்த கடல் பாசியெல்லாம் வந்து கட்டி நெருக்கிதுப்பா,
மலை அடிவாரத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள நான் போயிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு யாரை நோக்கி கூப்பிட்டாரு? யாரை நோக்கி கூப்பிட்டாரு? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு. அவ்வளவுதான். மீன் வயிற்றுக்குள்ள போயாச்சு, நான் செத்து போயிட்டேன், பாதாளத்துக்கு போயிட்டேன், இனிமே எனக்கு விடுவிப்பே கிடையாது, விடுதலை கிடையாது, மீட்பு இல்லைன்னு அவர் நினைக்கலையே. அவர் நினைக்கல. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே அவ்வளோதான், இதிலிருந்து எனக்கு இனிமே நான் வெளியில் வர முடியாது, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது, நான் எங்கே போனாலுமே சந்தோஷம் கிடையாதுன்னு நம்ம வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து உட்காந்துடுறோம். எப்பெல்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் குறித்து வச்சு வாசிச்சு பாருங்க, நினைவுபடுத்திக்கங்க. யோசுவாங்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் நிறுத்துவார் அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்வார். எப்ப? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், விசுவாசமா கூப்பிடணும், எனக்காக அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு. அதே போல 3 நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ளாக கிட்டத்தட்ட பாதாளத்துக்கு சென்ற மனிதனை மறுபடியும் உயிரோட கூட்டிட்டு வர முடியும்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கும் செய்வார். சரி, அதே போல எஸ்தர் ராஜாத்தி உங்களுக்கு தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு சாதாரண பெண், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, தன்னுடைய சித்தப்பா மூலம்தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க, வழி நடத்தப்படுறாங்க. ஆனால் அவருக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்களுக்குரிய நேரம் வரும் பொழுது ராஜாத்தியாக ராணியாக உயர்த்தப்படுறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்களாம். இதெல்லாம் கதை கிடையாதுங்க, நடந்த உண்மை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. தன்னுடைய ஜனங்களுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? அதாவது அந்த ராஜா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்களாம்? என்ன செஞ்சிருவாங்க? தலைய வெட்டிடுவாங்களாம். அப்படி தெரிஞ்சும் தன்னுடைய ஜனங்களுக்காக யாருடைய துணையோடு கூட போறாங்க எஸ்தர் ராஜாத்தி? ஆண்டவர்கிட்ட 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுறாங்க. ஆண்டவரே, நீங்க இதை எனக்கு செய்யுங்க, என்னுடைய ஜனங்கள் விடுதலை பெறணும், உங்களுடைய நாமத்தினால நான் போறேன், உங்களைய நான் கூப்பிட்டுட்டு போறேன், ஏன் கூட வர்றது யாரு தான்? நீங்க தான் என்னோட வரணும். அப்படி நிறைய பேர் தடுக்கிறாங்க. வேணாம், ராஜா கூப்பிடாம நீங்க போனீங்கன்னா உங்க தலையை வெட்டிடுவாரு அப்படின்னு. ஆனாலும் என் தலை போனாலும் பரவாயில்ல, ஏன் கூட இருக்கிறது யாரு? எதற்காக ஆண்டவர் என்னை ராஜாத்தியாக ராணியாக உயர்த்தினாரோ அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு அதை செய்வாருங்கிற நம்பிக்கையோட ராஜா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்க தலை வெட்டப்பட்டுச்சா? ஆண்டவர் அந்த அரசனுடைய இருதயத்தில் பேசினாரு, அன்பு கனிய செய்தார். ராஜா, நீ பயப்படாத, ஐயோ பயப்படாத, நான் உன்னை வெட்டி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறார் அரசர். அவங்க காரியங்களை சொல்றாங்க. சத்ருவா இருந்த அந்த ஆமான் அவன் என்ன பண்றான்? அந்த மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய உயரமா இருக்கக்கூடிய தூக்குமர கழுமரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தானா. ஆனா ஒரு நொடியில் அது என்ன மாற்றப்பட்டது? அவனுக்கே அது வினையா மாறி அவனே அதுல செத்து போயிட்டான். இப்படிப்பட்ட உனக்கு எட்டாத காரியங்களை யார் செய்ய முடியும்? ஆண்டவர் தானே செஞ்சாரு, ஆண்டவர் தானே செஞ்சாரு. அவன் ஒரே ஜாலியா இருந்தான், அவனை எப்படியாவது நம்ம இந்த தூக்கில் போற்றணும் அப்படின்ட்டு. ஆனா தலகிழுதான் மாறி போனது. எப்ப மாறுச்சு? எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டப்ப, ஆண்டவரை நோக்கி அமர்ந்து உபவாசம் இருந்து ஜெபித்தப்ப தான் நடந்துச்சு. மற்ற நேரம் நடக்கவே கிடையாது. எனக்கும் ஒரு 2 சாட்சிகள் சொல்கிறேன். கொரோனா சமயத்தில் ஒரு இந்து சகோதரி அவங்கள காட்டாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனப்ப என்னுடைய கணவர் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ போனப்போ அங்கே இருக்க லேடி டாக்டர் ஒருத்தவங்க சைகையில் காமிச்சாங்களாம். அவ்வளோதான், இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிருங்க இப்படின்னாங்களாம். செத்துருவாங்க, அவ்வளோதான், நுரையீரல் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போல்லாம் அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்களே, சிடி ஸ்கேன் எடுத்துட்டு 90% 80% இருந்துச்சுன்னா இறந்துருவாங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. நாங்கள் இங்கே உள்ள அனுமதிக்க மாட்டோம், கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சைகையிலே காமிச்சிட்டாங்களாம். அப்போ என்னோட கணவர் என்ன செஞ்சாங்களா, அவங்கள டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நைட் ஆயிடுச்சு, எங்கேயும் சேர்க்கவும் மாட்டாங்க. அப்போ ரொம்ப கெடுபடியாக இருந்த டைமு. காட்டாஸ்பத்திரிக்கு வெளியில் அந்த கார் ஷெட்டு இருக்கு இல்லையா,
அதில் அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு ஒரு போர்வை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வேகமாக இங்கே ப்ரேயர் டவருக்கு வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிளஸ்ஸிங் வாட்டரையும் அந்த பிளஸ்ஸிங் ஆயிலையும் எடுத்துகிட்டு போய், அம்மா நீங்கள் இது நாள் வரைக்கும் ஆண்டவரை விசுவசிச்சிங்களாங்கிறது எனக்கு தெரியாது, இந்த நேரம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரை விசுவசிச்சு இந்த எண்ணெயும் தண்ணியும் நீங்கள் உட்கொள்ளுங்க, கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அதை கொடுத்தாங்களாம். அந்த நேரம் அவங்களுக்கு ஆண்டவர் உண்மையாகவே பூரண சுகத்தை கொடுத்தாராம். அடுத்த நாள் போய் அவங்க ஜிஹெச்சில் போய் பார்த்துருக்குறாங்க. அவ்வளவா பாதிப்பு இல்லை. ஒரு 1 வீக் மட்டும் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துட்டு ஒரு ஆக்சிஜன் கொடுத்து ஒரு சில உணவு முறைகளை கொடுத்து சரி செய்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்திருந்தா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு இந்து சகோதரி, ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் தான். இருந்தாலும் அந்த மரண தருவாயில நீங்களும் நானும் கூப்பிடுவோமா கூப்பிடணும்னு சொல்றார் ஆண்டவர். அதை தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளித்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு. இன்னொரு சகோதரனுக்கு மஞ்சக்காமால கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட அந்த கல்லீரல் மாற்றி அறுவை சிகிச்சை செஞ்சாதான் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனைவி ஆனால் நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. ஆண்டவரிடத்துல நாங்களுமே இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஜெபிச்சோம். ஆண்டவரை நோக்கி அந்த சகோதரனுக்கு ஜெபோனா என்னன்னே தெரியாது, ஜெபிக்க மாட்டார் அவர். ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அந்த சகோதரன்கிட்ட பேசும் பொழுது சொன்னேன், தம்பி நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது, உனக்கு நான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நீ கண்டிப்பாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து சுகத்தை தருவார் அப்படின்னு. அந்த பையன் உண்மையிலே எப்பயுமே கொஞ்சம் வேகமாக பேசுகிற தம்பி. அன்னைக்கு உடல்நிலையும் சரியில்லை, மனநிலையும் சரியில்லை. ஏன்னா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரேன்னு நான் சொன்ன வார்த்தைகள் அந்த மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக போனது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாரு. அந்த சகோதரனும் ஜெபித்தாரு, ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். கிட்டத்தட்ட இப்போ 2 வருடங்கள் ஆகுது. அந்த சகோதரன் நல்ல சுகத்தோடு கூட இருக்கிறார். விரும்பியதை சாப்பிட்டுட்டு நல்ல சுகத்தோடு இருக்கிறாரு. இதெல்லாம் உண்மை. ஆண்டவரை நோக்கி நீ உண்மையாக கூப்பிடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு புரியாத நிறைய காரியங்களை செய்வாரா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், 2021 கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் இந்த உதிரப்போக்குனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க சொன்ன ஒரே தீர்வு என்ன தெரியுமா, கர்ப்பப்பையை எடுத்துருங்க, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படி ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். என்னுடைய இருதயம் எதை நினச்சி அழுதுச்சு அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லாதப்ப இந்த கர்ப்பப்பை எனக்கு எவ்வளவு முக்கியமாக இருந்துச்சு. கர்ப்பப்பை இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு எனக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு சுகவீன குறைவுனால அந்த ஒரு யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, என்னால் அதை தாங்க முடியலப்பா. எப்படி அந்த பலவீனமாக இருந்த அந்த கர்ப்பப்பை நீர் கொடுத்த 2 குழந்தைகளையும் தாங்க நீர் பலன் கொடுத்தீரோ, அதை போல இந்த சுகவீனத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு. 20 நாட்கள் கழித்து ஹோமியோபதியில் பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், பார்த்த எதுக்குமே சரியாகலை. 3 நாட்கள் உபவாசம் இருந்து, ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி அழுதுன்னு தெரியுமா நான், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த உதிரப்போக்கை நீங்கள் நிப்பாட்டினா இது நிற்கட்டும், இல்லை நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கலனா இது என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா மொத்த ரத்தமும் போய் நான் உயிரை விட்டாலும் எனக்கு அது கவலை இல்லைன்னு தான் வேண்டுனேன். நான் இப்படி தான் நான் வேண்டுனேன். முழங்காலில் நின்று ஆண்டவர்கிட்ட 3 நாட்கள் உபவாசம் இருந்து அழுகுவேன். ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுது, ஆண்டவரே நீ போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவம் கிடையாது. எனக்கு இருதயத்தில் ஒரு உறுதியான ஒரு விஷயம் வந்துச்சு, நீ எங்கே போனாலும் எப்படி குழந்தைய ஆண்டவர் தான் கொடுத்தாரோ அதை போல நீ எந்த மருத்துவத்திற்கு போனாலும், நம்ம வாசிச்சோம் இல்லையா, உன் புண்ணையும் உன் காயங்களை ஆற்றுவதற்கு மருந்தே இல்லை இந்த உலகத்தில். அதை போல ஆண்டவரே என்னுடைய இந்த சுகவீனத்தை மாற்றுவதற்கு உம்மால் அன்றி வேற யாராலையும் முடியாதுப்பா அப்படின்னு
நான் அப்படியே ப்ளீடிங் போயிட்டு இருக்கும்போதே உபவாசம் இருந்து போய் வீட்டில் கூட சத்தம் போட்டாங்க, ஏற்கனவே ரொம்ப முடியல, எதுக்கு உபவாசம் இருக்க? இல்லை, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். எனக்கும் ஆண்டவருக்கும் சண்டை, கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்ன்ட்டு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து 2021ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் ஜெபிச்சுட்டு 2 நாளில் சரியாயிருச்சு. இப்போ நான் என்ன நினச்சேன்னா 22 நாட்கள் போயிட்டே இருந்ததுனால ரத்தம் இல்லாமல் ஸ்டாப் ஆயிருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த மாதம் அக்டோபரில் அதே போல் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இந்த மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னு. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் மாதம் முதல் 2025 இந்த செப்டம்பர் வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லாதபடிக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த பிரச்சனைக்காக எந்த மருந்து மாத்திரை எதுவுமே நான் எடுக்கிறது கிடையாது. ஒரே ஒரு முறை நடுவில் ரொம்ப அதிகமாக இதானதுனால காய்ச்சல் வந்துச்சு, அவ்வளோதான், அதை தாங்க முடியாமல். மற்றபடி ஆண்டவர் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லி சொல்லி மகிழ்ச்சியாக இருப்பேன், சொல்லி சொல்லி ஆண்டவரை நான் துதிப்பேன். ஆண்டவர் நல்லவர், சுகம் கொடுக்கிற ஆண்டவர் என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு நான் மறு உத்தரவு. நான் நினைப்பேன் எப்படி இது நடந்துச்சு. ஏன்னா கர்ப்பப்பையை எடுத்தே ஆகணும்னு எந்த டாக்டரை பார்த்தாலும் சொன்னாங்களே, ஆண்டவர் தான் இதை செய்தார் அப்படின்னு. சரிங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடுன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே உங்களை நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவேன்ப்பா, நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் குறைவுகளாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு சரி செய்யுங்கன்னு சொல்லணும். இன்னொன்று 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் முன்பாக நம்மளைய தாழ்த்தி ஜெபிக்கணுமா. பொதுவாக ஒரு ஜெபிக்கிறவங்க, ஊழியம் பார்க்குறவங்க, ஊழியக்காரவங்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்னா தாழ்ச்சியா. என்னது? தாழ்ச்சியாக நீங்கள் இருக்கும் பொழுதில்ல, ஆண்டவர் எல்லாவற்றிலையும் உங்களை உயர்த்தி வைப்பாராம். நம்ம நினைக்கிறோம் நான் தான் பெரிய ஆளுன்னு. யாருமே பெரிய ஆள் கிடையாதுங்க. ஆண்டவர் ஒருவரை தவிர யாருமே என்ன இல்லை, பெரியவர் கிடையாது. அந்த சங்கீதம் 34:5 அவர்கள் என்னை நோக்கி பார்த்த பொழுது பிரகாசம் அடைந்தார்களாம். எப்படி இருந்தாங்களா? பிரகாசம் அடைந்தார்களாம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது பிரகாசம் அடைவோம். இந்த தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை சொல்லி நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் அந்த தாவீதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்க இல்லையா? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஆசீர்வதிக்கணும்னு கூப்பிடும் பொழுது யார் யாரையோ கூட்டிகிட்டு வர்றாங்க, இவரான்னு ஒவ்வொரு சகோதரையும் கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இவர் இல்லை. இன்னும் ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்கா, அவன் எங்கே போயிருக்கான்? ஆடு மேய்க்க போயிருக்கான். அவனையா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் யாரைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? ஆடு மேய்க்கிற சிறுவனைத்தான். அந்த ஆடு மேய்க்கும் பொழுது இல்லை, அந்த தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய ட்ரைனிங் கொடுத்தாராம். என்ன ட்ரைனிங்? சிங்கங்களையும் கரடிகளையும் அந்த அதுகள்கிட்ட இருந்து அந்த ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு. அப்படியே இந்த சூப்பர்மேன்லாம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் புக்கில் காட்டுவாங்க. வேகமாக போய் அப்படி வாயை 2ஆக கிழிப்பார், சிங்கத்தை 2ஆக கிழிப்பாராம், எலும்பை வச்சு அடிப்பாரா. இதெல்லாம் நடக்குமா? நடந்திருக்கு. எதுக்காக? ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுறார் அவர். அதை போல தான் அந்த பிலிஸ்தியர்கள்ட்ட போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போகிறப்ப எதை கொண்டு போய் அவர் ஜெயிக்கிறாரு? பெரிய பெரிய அருவா, கத்தி அதெல்லாம் கொண்டு போனாரா? கிடையாது. ஒன்னே ஒன்று, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நான் யாரோட வர்றேன்? சேனைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரோட நான் வருவேன். இன்றைக்கு என்னிடத்தில் உன்னை என் தேவன் ஒப்படைப்பார் அப்படின்னு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாருக்கிட்ட வரும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுட்டு மன்றாடிட்டு அவர் தைரியமா விசுவாசமா போறாரு தாவீது. சரிங்களா? இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் நடுவுலையும் ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை டெய்லி சொல்லி ஜெபிக்கணுமா நம்ம? சரியா?
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் அறிவுக்கு எட்டாததும் புரியாததுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் செய்யுங்கப்பா அப்படின்னு வாய் விட்டு கேட்கணுமா, ஜெபிக்கணுமா. நீ என்னைய நோக்கி கூப்பிடு, உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன் அப்படின்னு. தேவனிடத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. பொன்னும் வெள்ளியும் தேவனுக்குரியது, வல்லமை தேவனுக்குரியது, சமாதானம் தேவனுக்குரியது, சந்தோஷம் தேவனுக்குரியது. வேற இதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில பெரிதா நினைக்கக்கூடிய எல்லாமே யாரிடத்துல இருக்கு? யாரிடத்துல இருக்கு? என் தேவனிடத்துல இருக்கு. ஒன்னே ஒன்று, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு இன்னைக்கு கேளுங்க. என்ன நடந்தாலும் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கு சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவளித்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு அந்த காரியத்தை நடப்பித்து கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த நேரம் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இருதயத்துக்குள்ளே இப்போ கொண்டு வாங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும்ப்பா. நான் யார் யாரையோ நோக்கி டெய்லி கூப்பிட்டுட்டு கிடக்கிறேன், யார் யாரையோ நோக்கி நான் பார்க்குறேன்ப்பா. இல்லை ஆண்டவரே, அந்த தருணங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. அந்த தருணங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் சொன்ன இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே உங்களை மட்டும்தான் நான் நோக்கி கூப்பிடணும்ப்பா. உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நான் நோக்கி பார்க்கணும். வேற யாரிடத்துல நான் விசுவாசமாக இருக்கக்கூடாது ராஜா. நான் வேற யாரையும் நம்பக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்வாருங்கிற விசுவாசத்தோடு கூட நான் இருக்கணும்னு சொல்லுங்க. ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் நான் தாயின் கருவறையில் உருவானது முதல் இந்த நொடி வரை ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திற்காகவும் நன்றி உள்ள பிள்ளையா நான் இருப்பேன் ஆண்டவரே. நன்றி உள்ள பிள்ளையா நான் இருந்து உம்மையே நோக்கி நான் பார்ப்பேன், உம்மையே நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி இப்போ இந்த நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் யார் யாரையோ நோக்கி பார்த்த தருணங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா. இதோ உம்மையே நான் கூப்பிடணும் ஆண்டவரே, உம்மையே நான் நோக்கி பார்க்கணும் ராஜா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான இருதயத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற சின்ன சின்ன காரியத்துக்கும் நன்றி சொல்லுங்க. போதும், நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. என்னிடத்தில் இருக்கிறது யாரோ ஒருவருக்கு ஏக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிறது என்கிட்ட பெருசா தெரியல. எத்தனையோ பேருக்கு முதிர் வயது ஆகியும் திருமணம் ஆகலை, ஆனால் எனக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு வச்சிருக்கீங்களே ராஜா, அதற்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே ராஜா, எனக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்கிறது இல்லையே, எனக்கு 3 வேளையும் வயிறார போசிக்கிறீங்களேப்பா, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பா என்னைய நீங்கள் அழகாக உடுத்துறீங்களே, நல்ல உடைகளை கொடுக்குறீங்களே, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நல்லதொரு சமாதானத்தை சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறாரோ எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மளையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா நம்மளையே நாம் மாற்றிக்கொள்வோம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே புழுதியிலிருந்து என்னை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீங்கப்பா. அப்பா என்னை எத்தனை பேர் வெறுத்தாலும் ராஜா, என்னை பெற்றோர் மன்னிக்காட்டியும் உடன் பிறந்தவர்கள் என்னை மன்னிக்காவிடாலும் ஆண்டவரே தகப்பனே, என்னை சார்ந்த எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஊழியர்கள் கூட என்னை மன்னிக்காட்டியும் என்னுடைய பாவங்கள் ஆண்டவரே நீங்கள் மன்னிக்கிறீங்கப்பா.
அதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன்ப்பா. அப்பா, என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருந்தாலும் அலங்காரமாக நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, இதோ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை நீங்கள் தூக்கி நிறுத்தி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எனக்கு கொடுத்து ராஜா என்னுடைய தலையை நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கீங்க. அதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ராஜா இதோ இதையெல்லாம் இந்த நேரத்தில் நினச்சி உங்ககிட்ட கேட்டாங்களோ, உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு அதை நீர் வாய்க்க பண்ணும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் சொன்ன இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நல்லதொரு சௌக்கியம், சுகம் ஆண்டவரே, ஒரு சமாதானம், சந்தோஷம், நன்மையால் திருப்தி ஆண்டவரே, ஒரு நல்லதொரு சுத்திகரிப்பு, நல்லதொரு மன்னிப்பு இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்து ஆண்டவரே அப்பா, அந்த பரலோக ராஜா சுதந்தரித்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் சுவாமி. எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.